வெல்கம் டு டேஸ்டி டேபிள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சாஃப்டான ரவா இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நெய் விருப்பம் இல்லை அப்படின்னா எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறம் அரை ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. 50 கிராம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது முந்திரி பருப்பு 50 கிராம் சேர்த்துக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ண கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரெண்டு டம்ளர் ரவை சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் மட்டும் வறுத்தா போதும். ரவையோட கலர் மாறாமல் அப்படியே இருக்கிற மாதிரி வறுத்துக்கோங்க. 3 நிமிஷத்துக்கு மேலே வறுக்க வேண்டாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஆற விடுங்க. இப்போ இந்த ரவையை அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விடுங்க. ஒரு டம்ளர் தயிர் சேர்த்துக்கோங்க. புளிக்காத தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. இட்லி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த மாவை அப்படியே ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சு ஊற விடுங்க. இப்போ அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வேக வைங்க. வெந்ததுக்கப்புறம் ஒரு கத்தி வச்சு குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்துச்சுன்னா அது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இட்லி வெந்ததுக்கப்புறம் வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ ரொம்பவே சாஃப்டான ரவா இட்லி ரெடி ஆயிடுச்சு.